ஸோ இன்றைக்கி காலைல கரெக்டாக ஒரு 8 மணி 8:30 இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் வியூவில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஒரு மேலே வந்து அப்படியே பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கினேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ நேற்று ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அந்த டேஸ்ட்டை இனிமேல் என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ அதனால் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் சாப்பிட போகிறோம். அந்த காஃபி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காஃபி நேற்று குடிச்சது. ஸோ அந்த காஃபி இதுங்க போகிறோம். இதில் எந்த டேபிள் தான் இருக்கலாம். சரி, ஓகே. நாங்கள் அந்த டேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி எடுத்து ஃபன் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைனாப்பிள் ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பீச் வியூவோட அதுவும் அழகழகான கோலிஸ் கணக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 200-240 rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு சரியான ஒர்க்கான ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளில போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 அந்த ரேஞ்சில் வரும், 120 ரேஞ்சில் வரும். அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 80 ரூபா போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான இதாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பழைய பழம் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கலாம் என்னடா பேசிக்கிட்டே வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் இங்கே வந்தால் கண்ணு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ அதை தாண்டி நிறையா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் என்ன ஆர்டர் பண்ணோம், இட்டாலியன் ஸ்பானிஷ்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க. ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, அது ஒன்றும் வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். ஸோ இது 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 என்னமோ டிஷ்ஷு. இது வந்து இட்டாலியனு, அது வந்து இஸ்ரேலு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்லேட்டு அது வந்து இதோட கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில்டு எக்குன்னு தான் நினைக்கிறேன். சிம்பிளாக முட்டை தொக்கு தான், பட் வந்து அந்த முட்டை தொக்குலேயே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாலட், இட்டாலியன் சாலட் கொடுத்துருக்காங்க. அதான் கேரட்டு, பீட்ரூட்டு, இது பேர் என்னடா, குக்கும்பர், வெள்ளரிக்காய், குக்கும்பர். ஸோ அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஸோ லெமன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 ப்ரெட்டுக்கு வந்து ஜாமு, இது வந்து பட்டர், 2 இது அப்ளை பண்ணி சாப்பிட்ற மாதிரி. சாப்பாடை இந்த பீச்சோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இதுவே ஒரு காம்போ டிஷ் தான். அதோட எங்களுக்கு பெரிய காம்போ என்னென்னா இங்கே வந்து காம்போ டிஷ் ஒன்று இருக்கா. ஸோ இங்கே வந்து பீச் வியூவோட ஒன்று இருக்கா, நல்ல வியூ அண்ட் சன்லாம் இல்லை, ஓகேங்களா, நல்லா நார்மலான ஒரு சன்னு, நல்ல ஒரு கிளைமேட், அது ஒன்று 3 ஆச்சா. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு பல விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அது ஒன்று 4 ஆச்சா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து இங்கே இருக்கும். இந்த மாதிரி சரக்கீரைகள்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே பீர் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு அந்த 5ஆவதாகவும் வச்சுக்கலாம். 6ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு லவர் கிவர் இருக்காங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்து 7ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா 7 பொருத்தங்களையும் வச்சு இந்த ஒர்க்லால் வந்து பயங்கரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ கண்டிப்பாக ரொம்பலாம் செலவாகலை. எங்களுக்கு வந்து பட்ஜெட்டோட கொஞ்சம் இதாக தான் போனால், பட் 4000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது வீடியோ எடுக்க முடியும்னா வீடியோ எடுத்து அப்படியே இதிலே ஆட் பண்ணி விடுறேன், இல்லாட்டி இதோட லாக் முடிஞ்சிடும். பை. இப்போ நான் வந்து ஒரு இந்த மைண்ட் பீஸாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கோம். அது இந்த மச்சான் அந்த கடை பேர் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வச்சு இதை சொல்லுவாங்க. சரி, என்னமோ விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் விண்டேஜ் எல்லாம் சொல்லாது இது வச்சு. சரி விடுங்க, ஆர்கியாலஜி கிடையாது இது வந்து. இந்த மாதிரி காமிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டிக் பீசஸ்லாம் இருக்க, சூப்பர் ஆன்டிக் பீசஸ்லாம் இருக்க ஒரு ஷாப் தான் இது. ஸோ இந்த கடைக்குள்ளே போய் நாங்கள் வந்து இந்த இங்கே கடை இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த இவங்க இதில் அப்படியே அந்த வயிற்றில் வச்சுருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி தான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அப்படியே இந்த கடைக்குள்ளே தான் வாங்க போகிறோம். இருக்குப்பா எல்லாமே பழைய புத்தர் சிலை இருக்கு வரும். அதாவது அந்த புத்தர்லாம் இந்த வருஷத்துலேருந்து வந்து கொஞ்சம் நல்ல மைண்டு கொஞ்சம் பீஸாக தெளிவாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்தர் சிலை. எனக்கு ஆக்சுவலாக வந்து
புத்தரை ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப புத்தர் பிடிக்கும். அதனால் வந்து புத்தர் சிலை என் வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருக்குது, உன் வீட்டில் கூட இருக்குல்லடா? ரெண்டு அவன் வீட்டில் 2 இருக்குது. ஸோ புத்தர் சிலைலாம் வாங்கணும்னா கண்டிப்பாக என்னென்னா வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளில் வந்து எல்லா இடத்தோட இங்கே 50% கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட காதி கிராஃப்ட் ரேட்டில் வந்து காந்தி கிராஃப்ட் நம்ம ஊர்ல எல்லாம் காந்தி கிராஃப்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் கவர்மெண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும்ல, அந்த ரேட்டுக்கு இங்கே அவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஹிந்து ரிலீஜியன் பேஸ்டு ஸ்டாச்சுஸ் கூட இருக்குது. பிள்ளையார் இருக்காப்புல, சிவன் அனுமான் இருக்காப்புல, சிவனும் பிள்ளையாரும் சேர்ந்த மாதிரி இருக்காப்புல. ஐ திங்க் இவர் வந்து பிள்ளையாரோட பயங்கரமான ஃபேனு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முடியல வந்தோம்னா ஸோ இது வாங்கலான்னு தான் நான் வந்துருக்கோம். இது வந்து இப்போ சவுண்ட் வருமா? பெருசு பார்ப்போம். சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன், பட் அவர் பண்ணும்போது சூப்பராக சவுண்ட் வந்துச்சு. அதை நான் அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இதுக்குள்ளே நீங்கள் என்னென்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி அஸ்தியெல்லாம் இருக்கும்ல, யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த அஸ்தியெல்லாம் இது காசியில் போய் கரைக்கிறதுக்கு அந்த அஸ்தியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாகவே அதுதான். அது மட்டும் இல்லாமல் சில கலெக்ஷன் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கேசட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சவுண்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த சவுண்டை நீங்கள் கேசட்டில் போட்டு பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு இதுதான் வாங்கலான்னு இது பண்ணோம், பட் இதோட கொஞ்சம் பெருசாக வந்து கம்மி ப்ரைஸில் அவங்க பண்ணி தரேன்னு சொன்னதுனால. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ யூ வெயிட் ஹியர். வரவே மாட்டேங்குதுப்பா. ஆக்சுவலாக இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பாவம் இருந்துச்சுன்னா இதில் வராது. இது எத்தனை பேர் நம்புறீங்க நம்பலை அப்படின்னு சொல்லி இதை கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து சீக்ரெட்லாம் வச்சு டிராகன்ரா மேலே, அதுக்கு மேலே இதான். இது 10 பத்திரம் 10. இதை வந்து நீங்கள் வந்து இப்படி திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 4 பேர் சேர்ந்து திறந்தாலும் இதை திறக்க முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு சீக்ரெட் லாக் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்படி ஒரு தள்ளிட்டு இப்படி திறந்தீங்கன்னா திறந்துடலாம். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் காசு எடுத்து வைக்கணும். வந்து இந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்டர்நெட் வந்துச்சு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் சில கேசட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு ஒரு சரியான அது மாதிரி சார். அது மட்டும் இல்லாமல் மணி சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை பர்சனல் ப்ராடக்ட் ஏதாவது சேர்த்து வைக்கிறது, ஏன்னா திறக்கும் செம்ம டைட்டாக இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயமா இருந்துச்சு. ட்ராகன் ஃபோட்டோலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் பை பண்ணோம். கரண்ட் தான் 2மே வாங்கலாம். இது என்ன மேட்டர்னா, ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் சரிக்கா. சவுண்ட் சூப்பராக அப்படியே பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் வேணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அதுக்கப்புறம் வந்து அந்த இது காட்டுறேன். ஆக்சுவலாக இது சூப்பராக சவுண்ட் வந்துச்சு. எப்படின்னா அவங்க க்ளீன்லாம் போட்டு இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா புத்தாவோட சிம்பிள் இருக்கும், தெரியுதா உள்ள? ஸோ இதுக்குள்ளேயே புத்தாவோட சிம்பிள் இருக்கும். ஸோ இதை எப்படி வச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸே எடுத்தார் அவர். அப்புறம் வர மாட்டேங்குது. கரண்ட் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு இல்லை? ப்ரெஷர் போட்டு வருது பாருங்க லைட்டாக, சூப்பராக வருது ப்ரோ. ஸோ இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இது 2மே வாங்கிச்சு. ஸோ இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் வாங்கிச்சு. எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 2500 3000 கிட்டத்தட்ட ஆச்சு. ஆனால் இது நாங்கள் வெளியில் எல்லாமே கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டுமே எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க? இது ஒன்று மட்டுமே 2500 3000 கிட்ட சொன்னாங்க. ஆனால் இது அவங்க கொடுத்தது நம்மளுக்கு 1100 1000 கேட்டோம். நான் 1100 ஃபைனல் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது எவ்வளோ? 2000. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3100 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கிளாத்ஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக வந்து உங்களோட கடை வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணால் பண்ணிக்கலாமா? இது என்ன கிளாத்ஸ்னான்னு தெரில, பட் பார்க்கும்போது கிளாத் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு ஷவுட் அவுட் பண்ணோம். நல்லா இருக்குது. இது மாதிரி பழைய பொருள்லாம் பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்க்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ நாங்கள்லாம் வந்து என்ன எடுத்தோம்னா அந்த அதில் இருக்குது, பிகாஸ் அந்த ஒர்க்லாவோட ஃபோட்டோஸோட கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் முதல்ல வந்து இந்த மண் இருக்குல்ல, நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மண்ணை நாங்கள் எடுப்போம். இப்போ அதை கலெக்ட் பண்ணாமல் அதோட ஐகானிக்கான ஒரு விஷயம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ
ஸோ அவ்வளோதான். இந்த கடையில் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்க. பாய். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க ரூம் ஓகேங்களா. ப்ளூ மரைனுங்கிறது இதோட லொக்கேஷன் கீழே பின் பண்ணுறேன். இந்த ஓனரோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க. ஸோ இங்கே அங்கே இது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில் அவுட் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது. ஸோ சில் அவுட் பண்ண இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கே சில் அவுட் பண்ணிக்கலாம். பின்னாடி கிணறுலாம் இருக்குங்க. ஸோ அந்த அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணறுலாம் இருக்குது. கிணறு போய் பார்ப்போம். இந்த கிணறு பாருங்களேன் எவ்வளோ ஹைட். இந்த கிணறு பார்த்தியா நீ வந்ததுலேருந்து? உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ பயங்கரமான ஹைட்டாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா இது ஒரு மலை கிளிஃப். உங்களுக்கே தெரியும். இதோ இந்த பில்டிங் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி அப்படியே பீச் ஓகேங்களா. கிளிஃப் முடிஞ்சு அப்படியே பீச் ஆரம்பிக்குது. பட் வந்து அவங்க இந்த மலையில் தோண்டி கீழே கிணத்துல தண்ணி வச்சுருக்காங்க. நீ அந்த இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கீழே தண்ணி வருது. எப்படி அது வருது அப்படின்னு எனக்கு தெரில. மேபி ஏதாவது சயின்டிஃபிக்காக ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எப்படி வருது அப்படின்னு சுத்தமாக தெரியல. நம்ம எடுத்துருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அந்த ரூம் செம்ம அழுக்காக இருக்கும். ஆனால் செக் அவுட் பண்ண போகிறோம். வீடியோ முதல்ல எடுக்கலை. அங்கே ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னு காட்ட மாட்டேன் உங்களுக்கு. ஸோ இதான் ரூமு. ஸோ சிம்பிளான ரூம் தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப இதுக்கப்புறம் வந்தோம்ல. ஸோ அதனால சிம்பிளான ரூம் தான். பட் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதுதான் முக்கியம். ஒரு பீச் பக்கத்துலேயே ஒரு 2 நிமிஷம் நடந்து போனால் பீச். ஸோ அதனால அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து காட்டணும்னா காட்டலாம். பட் ரொம்ப அந்த பீச்சுக்கெல்லாம் போய் மண்ணுக்கு இன்னும் அப்படி அழுக்கா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்படா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பொருள் நிறையா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எடுத்த ரூமு. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கேம்ப் ஃபயர் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா நீங்கள் கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதை நம்ம யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க. அது காலியாக போயிடும். பட் நீங்கள் பிடிச்சி வைக்கணும்னா பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெயில் அடிக்கிறனால உங்களுக்கு இந்த வியூ நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். பட் நேற்றுலாம் வெயிலே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரம்லேருந்து ஈவினிங் 6:15 வந்து ட்ரெயின் அப்படியே நாங்கள் சென்னை கிளம்புறோம். ஸோ இதுதான் வர்க்கலாவோட ஒரு சின்ன லாக். இந்த வாட்டி அதிகமாக லாக் எடுக்கலை. இந்த ஒரு வீடியோ இல்லாட்டி இந்த வீடியோவே 2 வீடியோவாக ஒரு பார்க்கணும். அடுத்த வாட்டி எங்கேயாவது போனால் பார்க்கலாம். இப்போ நல்லா ஆச்சு நினைக்கிறேன் சேனலில் வீடியோ போட்டு. ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டூடியோலாம் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரூமில். ஸோ அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா வீடியோ தொடர்ந்து வரும். அந்த தொடர்ந்து வர வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் நினச்சிக்கோங்க. பழைய ஸ்டைலில் ஆன்சர் சீக்கிரமாகவே பார்ப்பீங்க. திரும்பி சொல்கிறேன், வர்க்கலா வரீங்க அப்படின்னா செம்ம ஃபன்னோட வைப்போட சூப்பராக வரலாம். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும், வீட்டு பிரச்சனை, உங்களுக்கு வேலை இல்லை, இல்லாட்டி உங்கள் பர்சனல் லவ், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, இல்லை வந்து ஃபேமிலிக்குள்ளே, ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி எங்கே பிரச்சனை இருந்தாலும் வர்க்கலா வந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்து போய் நம்ம பீஸாக இருக்கலாம். எங்களுக்கே பிடிக்குன்னா நீங்கள் நல்லா ஒரு ஏஜ் இருக்குலாம் அப்படின்னா பீஸாக இருக்கலாம்.